யாராவது நீங்கள் யோசிப்பதில்லை, உண்மையே சொல்கிறதில்ல. அப்போ பொய் சொல்லக்கூடிய கருவி தான் மனுஷன். எல்லாரும் இந்த சின்ன கருவி வந்து மனுஷன் எல்லாரையும் பொய்யா மாற்றிருக்கு. உலகமே வந்து பொய்களை நினைச்சு. ஒரு நல்ல கதை வந்து நல்ல சினிமா வந்து நமக்குள்ள அது வெளிச்சம் மாதிரி, அந்த வெளிச்சம் நமக்குள்ள பாயும் போது அந்த படத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள அப்போதான் நம்ம மைண்டுக்குள்ள அது வரைக்கும் இருட்டில் இருந்த நமக்குள்ள இருந்த பலவிதமான பலகீனங்கள் அதுதான் நமக்குள்ள இருக்கு. அந்த நடிகர் முறைப்படுத்தப்பட்ட நடிகனே கிடையாது, நடிக்க தெரியாது. கூட்டத்தில் வேடிக்கை பார்க்கறதுனால ஹீரோ ஆகிட்டார். அதே ஒரு பையன் எல்லாருமே அங்கே யாருமே நடிக்கணும்னு வந்தவங்களே யாருமே எல்லாருமே அங்கங்க பார்த்தவங்களை நடிக்க வச்சு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நண்பர்களே, நான் அஜயன் பாலா பேசுகிறேன். இந்த உலக சினிமான்ற நிகழ்ச்சியில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து உலக சினிமான்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், அதுக்கும் நம்ம ஒரு படங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏன் அதை உலக சினிமான்னு சொல்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த படம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது வந்து உலகத்தின் தலை சிறந்த படங்கள்னு ஒரு தடவை வந்து எல்லா டைரக்டர்கிட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சி, குவாண்டின் டாரண்டினோ வந்து உலகத்தின் மிகப்பெரிய டைரக்டர் யார் உலகம் முழுக்க எல்லா டைரக்டர்கிட்டையும் ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க. அப்போது வந்து எல்லாருமே அதிகமாக குறிப்பிட்ட படங்கள் 2 படங்கள். அதில் ஒரு படம் தான் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ். அதிகம் பேரால் கவனிக்கப்பட்ட அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே சாதாரணமாகவே நீங்கள் உலகம் முழுக்க நல்ல சினிமா பார்க்கக்கூடிய நல்ல ரசிகர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எல்லாரும் சொல்லுவாங்க பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்ற படம். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்து நீங்கள் உங்கள் மனசில் சலனம் ஏற்பட்டு அட்லீஸ்ட் ஒரு துளி கண்ணீராவது விடலைன்னா நீங்கள் வந்து மனுஷனாகவே இருக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அது பாதிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். எப்பவுமே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, உலக சினிமா வந்து நீங்கள் வந்து குழந்தைகளோட உணர்வுல நீங்கள் கூட பார்த்துங்க, நல்ல குழந்தைகளோட உணர்வுகளை டச் பண்ணாலே அந்த படத்துக்கு ஒரு அட்டாச். ஏன்னா வந்து நம்ம ஊரில் எல்லாமே படங்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரு 23 வயசு பையன்னா அவனை பற்றி படம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஒன்று லவ், இல்லை வெட்டு குத்து, செக்ஸு, க்ரைமு, இப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். நீங்கள் அந்தந்த வயசுக்கு நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 வயசு 11 வயசு பையனுக்குள்ள இருக்கிற லைஃப்லேருந்து நீங்கள் போய் பார்க்கும்போது தான் வாழ்க்கையோட வினோத பக்கங்கள் நமக்கு தெரியும். நம்ம லைஃப்லேயே எடுத்துங்க, நம்ம வந்து 10-11 வயசில் நம்ம எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய ஏக்கங்கள் என்ன வரச்சு, நம்மளுடைய எதுக்காக நம்ம முதல் முறையாக எழுது யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எப்பயோ ஒரு தடவை ஒரு பசிக்காகவோ அல்லது ஒரு நம்மளை விட்டு போகிற ஒரு அன்புக்காகவோ கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ மனசு கலங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு இல்லை வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும்னு பயந்து இவ்வளோ பதட்டம். அந்த நிலை யோசிச்சு நீங்கள் பார்த்தா ரொம்ப அபத்தமாக இருக்கும். யாரோ ஒரு ஃப்ரெண்டு பேசாமல் போயிட்டாங்க கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ எவ்வளோ இன்னசென்ட்டாக, அப்போ எவ்வளோ அந்த உலகம் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுதான் மனுஷனுக்கு தேவை. அந்த இன்னசென்ஸும் அந்த அற்புதமான உலகமும் சினிமாவில் காமிக்கப்படுறது. இன்னைக்கு எல்லாரும் மிஷின் மாதிரி பல்வேறு வேலைகளில் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு நாளைக்கு விட்டு யோசிச்சு பாருங்கள், டெய்லி எவ்வளோ பொய் சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோன் வச்சுட்டு இந்த ஃபோன் என்னைக்கு கண்டுபிடிச்சா மனுஷன் வந்து பொய்யாயிட்டான். யாருமே இந்த ஃபோனில் எங்கே எப்போ வரோம் என்ன வரும் உண்மையாகவே சொல்கிறது இல்லை. அது யாரா இதோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம், அது சொல்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு அட்வான்ஸாக சொல்கிறோம். யாராவது நீங்கள் யோசிப்பதில்லை, உண்மையே சொல்கிறதில்ல. அப்போ பொய் சொல்லக்கூடிய கருவி தான் மனுஷன். எல்லாரும் இந்த சின்ன கருவி வந்து மனுஷன் எல்லாரையும் பொய்யா மாற்றிருக்கு. உலகமே வந்து பொய்களால் இருந்துச்சு. அதுதான் இங்கே பிரச்சனைக்கு காரணம். எல்லாரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏமாத்துறான், ஒய்ஃப் ஹஸ்பண்டே ஏமாத்துறான், பையன் அப்பா எல்லாருமே முதலாளி வேலைக்காரன் வேலைக்காரன் முதலாளி ஏமாத்துறான். யாருமே நியாயமே இல்லை. இந்த உலகத்துக்கு தேவையானது இல்லை, அந்த உண்மை தான். மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ உண்மை எங்கே இருக்கிறோம், நல்ல கதைகள் இருந்து இந்த நல்ல கதைகளை பார்க்க நம்ம நம்ம இப்படி இருந்துட்டுமே நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான கதைகள். காட்டில் போய்
ஒரு இருட்டு அடர்ந்த காட்டில் வந்து சூரிய வெளிச்சம் மரங்களுக்கு நடுவில் அப்படியே ரம்மி வரும்போது இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ தத்துவமாக இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் காட்டுக்கு நடுவில் வரும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள்லாம் பறக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன வெளிச்சல் அது புறவைகள் பூச்சிகள் இவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நல்ல கதை வந்து நல்ல சினிமா வந்து நமக்குள்ள அந்த வெளிச்சம் மாதிரி அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பாயும் போது இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளே அப்போ தான் நம்ம மைண்டுக்குள்ளே அது வரைக்கும் இருட்டில் இருந்த நமக்குள்ளே இருந்த பலவிதமான பலகீனங்கள் அப்போ தான் நமக்குள்ள இருக்கிற பூச்சிகள் இதெல்லாம் தெரியும், நம்மளை தூய்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு படம், அப்படிப்பட்ட ஒரு கதையமைப்பு கொண்ட படம் தான் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த படம் வந்து 1948 இத்தாலியில் உருவாக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போருடைய உச்சத்தில் இருந்தப்போ அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 1939 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் உலகையே சிதைச்சு. அப்படி வந்து அது வந்து உலகில் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு பார்னா செகண்ட் வேர்ல்டு வார் தான். ஈவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கூட இல்லை. எத்தனை நாடுகள் எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளோ பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய மனித அவலம், எத்தனை லட்சம் மக்கள் வந்து ஹிட்லரால் வந்து கொடுமையாக கொல்லப்பட்டாங்க கான்சன்ட்ரேஷன் கேம்பில். எத்தனை வீரர்கள் கை கால்களை இழந்து, எத்தனை மனைவிகள் வந்து கணவர்களை இழந்து, மிகப்பெரிய அவலம். அப்போது உலகையே பாதித்த அந்த 2ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா பாதித்த ஒரு நாடு தான் இத்தாலி. இந்த இத்தாலிங்கிற அந்த நாட்டில் வந்து உலகப் போருக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இத்தாலியை பார்த்தீங்கன்னா பளபளப்பாக கார்கள், பளபளப்பான கட்டிடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா, என்ன அருமையான உலகத்தில் வேர்ல்டில் பியூட்டிஃபுல்லான நகரம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நகரம் சொன்னாங்கன்னா அது எல்லாமே இத்தாலியில் தான் இருக்குது. நிறைய பேர் உலகத்தில் ஹனிமூனுக்கு எங்கே போவாங்கன்னா இத்தாலியோட நகரங்களுக்கு தான் போவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான அழகான நகரம். ஆனால் அந்த ஊர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் சோத்துக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வேலைக்கு கஷ்டப்பட்ட மக்களுடையும் அந்த காலகட்டத்தை உருவாக்குற கதை தான் இந்த படம் வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இப்படியெல்லாம் வச்சுப்போம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் நீங்கள் பசியோட கொடுமையை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான்லாம் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய காலகட்டத்தில். நான் சிறு வயதில் அனுபவிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து அதை வந்து நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் தெரியல. வறுமைங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் வந்து நான் அனுபவித்த வறுமை பசி எல்லாம் வந்து இப்படியும் ஃபாரின்னாவே நம்ம பயங்கர பணக்காரனாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா இப்படி யோசிக்க வச்சு படம் தான். அந்த கதை ரொம்ப சிம்பிள் தான். அந்த கதையை நான் சொல்லிடுறேன். பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற கதை வந்து ஒரு ஆண்டோனியா வந்து ரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவனை பற்றின கதை. போருக்கு அப்புறம் அங்கே நாடு செஞ்சு வேலையே இல்லை நிறைய பேருக்கு. ஏன்னா இட்டாலி வந்து முசோலினியோட இதில் இருந்துச்சு. அப்புறம் ஹிட்லர் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சர்வதேச நாடு அச்சு நாடுகள் நேச நாடுகள் கூட்டுப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாடு நாசமாய் சின்ன மாதிரி மக்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமைக்கு ஆளாயிட்டாங்க, வேலையே இல்லை. அப்போது புதிய அரசாங்கம் வந்து மக்களை வந்து எது பண்ணாலும் வந்து இப்போ எல்லாம் எங்கே பார்த்தாலும் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம். படத்துடைய முதல் காட்சி எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு வேலை கொடுக்குறான், போஸ்டர் ஓட்டுற வேலை. அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு கொடு. அந்த போஸ்டர் ஓட்டுற வேலை அவன் என்ன சொல்கிறேன்னா யாருக்காவது சைக்கிள் இருந்தால் இந்த வேலையை தராங்க. அப்போ வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா ஓடுறான், எனக்கு இந்த வேலை நீ உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கிறேன், என்கிட்ட சைக்கிள் இருக்கு அப்படின்றான். ஆனால் முன்னே சைக்கிள் இல்லை. அப்போவா அவனுக்கு வேலையை கொடுத்துறான். போய் அந்த இடத்துல போய் கார்பரேஷன் கம்பெனியில் போய் போஸ்டெலாம் வாங்கிக்கோ, சைக்கிளோட போனால் தான் கொடுக்கணும். ஆனால் இவன்கிட்ட சைக்கிள் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், இதேமாதிரி வேலை கிடச்சிச்சு, சைக்கிள் கிடச்சாதான் வேலை கிடைக்கும். உடனே அவன் ஒய்ஃப் என்ன சொல்கிறா, இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பொருளான அடமானத்துக்கு வச்சு அவனுக்கு வந்து ஒரு சைக்கிளை வாங்கித்தரான். இப்போது அந்த புது சைக்கிளோட அவன் பையன் வந்து சைக்கிளை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷப்படும். நம்ம எல்லாம் வந்து வீட்டில் அப்பா புதுசாக வாங்கிட்டு வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அதை தொடர்ச்சி அது. அதே மாதிரி இந்த பையன் பயங்கர ஆர்வம். அந்த பையன் தான் வந்து கதாநாயகன். அவன் தான் வந்து அந்த பையன் அவன் இந்த சைக்கிளை பற்றி ரொம்ப, அப்பா இந்த சைக்கிள் பார்த்து ஓட்டு, பத்திரம் ஓட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த பையன் அவனை ஏற்றி அந்த பையன் பெட்ரோல் பங்க்ல அடைச்சிட. எத்தனை வயசுனா அவனுக்கு 10 வயசு தான். அப்போ வாழ்க்கை சூழல் எப்படி இருந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கே போகாமல் வேலை செய்கிற அளவுக்கு. உங்க வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கு, அவங்க அம்மா ஒரு வேலைக்கு போகிறாங்க, இவனும் வேலைக்கு போகிறான். பையனை இந்த குட்டி பையனை கொண்டு போய் பெட்ரோல் பங்க்கில் விட்டு இவன் இந்த போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு போகிறான். என்னென்னா போஸ்ட் ஓட்டுற இந்த வேலைக்கு போன இடத்துல சைக்கிளை எடுத்துட்டு ஏணி வச்சுட்டு போஸ்ட் ஒட்டிட்டு போகிறான். ஒட்டுறான் சோத்தில் ஒட்டும்போது பார்த்தா ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் திருட அப்படியே பார்த்துட்டே வரான். டக்குன்னு சைக்கிள் அட்வைஸ் பண்ணிட்டு ஓடிடும். திரும்பி பார்க்குற பார்த்தா சைக்கிள் காணும்.
இந்த போஸ்டர் ஓட்டுற வேலைக்காகவே சைக்கிளை வாங்கினேன். இந்த சைக்கிள்னா அவனுக்கு இந்த வேலையும் போயிடும். ஏற்கனவே அடகு வச்ச பொருளால் வாங்கி நஷ்டம் இல்லை. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி திட்டுவா. பாருங்கள், நம்ம உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதனுடைய அவ்வளோதான். வீட்டுக்கு போக முடியாமல் கஷ்டப்படுற இப்போ சைக்கிள் தத்திட்டு ஓடுறான். அவன் எடுத்துகிட்டு ஓட்டான், எங்கே போனான்னு தெரியல, பின்னாடி ரொம்ப தூரம் ஓடுறான். இப்போ இந்த சைக்கிளை அடுத்து அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா, அதுதான் கதை. அவன் இந்த சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனுடைய மெனக்கடுற இடமும் அவனும் அவன் பையனும் சேர்ந்து தெருவோ அங்கே இங்கே அலைவாங்க. இந்த அலையிற காட்சிகளும் கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டத்தில் இவன் தான் திருடன் சொல்லிட்டு பலவிதமான இதை தேடி போய் கண்டுபிடிச்சிடும். அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அது இவங்க வசிக்கிற பகுதியை விட இன்னும் மோசமான பகுதி. அங்கே அவங்க அந்த திருடன் சொல்லக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. அவங்க வீட்டை விட அங்கே சமைச்சே பார்த்தீங்கன்னா பூனை இருக்குது சமைக்கட்டில். ஒரு அழகட்ட நம்ம ஊரில் சமையல் பூனை இருக்குது அந்தம்மா. அப்போது இதன் மூலமாக அந்த சினிமாவில் அவனால அவனுக்கு போவான் சைக்கிள் இருந்தான். ஆனால் சைக்கிள் ஒரு கதாநாயகன் பக்கம் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் இன்னொரு விதமாக கேமரா என்ன செய்யுதுன்னா அவனுடைய வறுமையை காமிக்கிற போது தான் சினிமா வேற ஒரு விஷயத்தையும் இவங்க மட்டும் கஷ்டம் இல்லை, அந்த திருட வேண்டிய சுச்சுவேஷன். ஏன் அவன் திருடனா வறுமை. இப்போ அவன் கேட்க போன இடத்துல பெரிய சண்டை போடும்போது அப்போ அந்த ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் இவனை அடித்து விரட்டிடுறாங்க அவன் திருடவன்னு சொல்லிட்டு. இந்த ஆதங்கத்தில் சைக்கிள் யாருன்னு தெரியும், ஆனால் அவனை போய் கேட்க முடியல. இப்போ இவனும் பையனும் வர்றாங்க. சரி, வந்த இடத்துல என்ன செய்யறான், பையனை உட்கார வச்சுட்டு அப்போ எதிர்க்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. சரி வெறுமையாக இருக்குன்னு பையனை வண்டி பஸ் வருது, வண்டி ஏற்றி அமிச்சிட்டு இவன் போயிட்டு பார்க்குறான். ஒரு இடத்துல சைக்கிள் தனியாக இருக்கு. சரின்னு போயிட்டு பையன் இல்லைன்றத போய் சைக்கிள் எடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் பார்த்து திருடன்னு சொல்லி இவனை சுற்றி ஜனங்க பெரிய தெருக்கெல்லாம் ஓடியாது சைக்கிள் எஸ்கேப் ஆகிருக்குன்னு அவனை பிடிச்சிட்டாங்க. செம்ம அடித்து இன்னும் சும்மா பார்த்தீங்க. அவன் அட்டப்போ சொல்லுவோம், என் சைக்கிள் தொலைச்சிட்டு அவன் சைக்கிள் திருட்டான், இன்னொருத்த விட்டு போனால் அவர் என்ன கதை சொல்ல முடியாது. செம்ம அடி. இந்த சமயத்தில் பார்த்தா கூட்டத்தோடு யாரோ அடிக்கிறான். அந்த பையன் பஸ் ஏற போகலாம், பஸ்ஸில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். யாரோ அடிக்கிறான், திரும்பி போகிறான். பார்த்தா அந்த இடத்துல ஓடுறான். பார்த்தா அவங்க அப்பாவை ஒரு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா நம்ம அப்பாவே அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்கன்னா ஏங்க இவ்வளோ. கடைசியில் பார்த்தா இந்த பையன் மூஞ்சிக்காக ஒரு அப்பான்றாங்க, இந்த பையன் மூஞ்சி வரைஞ்சி விட்டு போகிறாங்க. பையன் முன்னாடியே ஒரு அப்பா அடி வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை. அந்த ஆளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ அவனால் பையனை எதிர்கொள்ளவே முடியல. ஆனால் பையன் என்ன செய்யறான், அப்பாவை சமாதானத்துக்கு அப்பான்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறான். அப்பாவை அவன் கையை பிடிச்சி அப்பா கிட்ட ஆறுதலாக அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் கையை பிடிக்கிறான் பாருங்க. அதுதான் அருமையான படம் அங்கே தான் முடியும். இப்போ நான் சொல்லும்போது கதை உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அல்லது உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னு நிச்சயம் நான் சொன்ன கதையை தாண்டி கதை ஒரு பக்கம். ஆனால் இந்த கதை மட்டுமே இப்போ இந்த கதையை நீங்கள் கூட படமா ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாரும் போய் இதுக்கு ஒரு திரைக்கதை வச்சு எடுத்துடலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. இந்த படத்தை எடுக்கப்பட்ட விதம் அவ்வளோ யதார்த்தம். எங்கேயுமே செட்டு கிட்டு இதெல்லாம் கிடையாது. எல்லாமே நடக்கிற ஒரு சில தெருவில் போய் அவனை நடக்க விட்டுட்டு போய். ஏன்னா அவன் பெரிய நடிகர் இல்லை. அந்த நடிகர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நடிகனே கிடையாது, நடிக்க தெரியாது. கூட்டத்தில் வேடிக்கை பக்கம் இருந்தாலும் ஹீரோ ஆகிட்டார். அதே ஒரு பையன். எல்லாருமே அங்கே யாருமே நடிக்கணும்னு வந்தவங்கள யாருமே எல்லாருமே அங்கங்கே பார்த்தவங்கள மட்டும் நடிக்க வச்சு ஒரு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்னைக்கு யதார்த்தம் ரியலிசம் இருக்கிறனால இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா படம் தான். அது எவ்வளோ யதார்த்த படம் வந்தாலும் இந்த படம் மாதிரி ஒரு நுணுக்கமான யதார்த்தம். வெறும் யதார்த்தம்னா யதார்த்தம் இல்லை தான், அது ரியலிஸ்டிக் படம்னு ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரியான படத்தை பைசைக்கிள் தீர்ச்சிக்கிற நியோ ரியலிசம் அப்படின்ற படம் சொல்லுவாங்க. அது என்ன நியோ ரியலிசம் அப்படின்னா, ரியலிசம்னா வெறும் நடக்கிறத காமிக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு காமிச்சிங்கன்னா அது ரியலிசம் படம். அதே அந்த அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கு, அப்போ அந்த சமயத்தில் அங்கே அங்கே ஒரு அரசியல்வாதி அவன் பயங்கர ஒரு காரில் இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்லீஸ்ட் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பணக்கார காரில் இறங்கி
அவன் பாட்டு கண்டுக்காத போயிட்டுருக்கான்றதை காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நியூரியலிசம். ஒரு பாவப்பட்ட பெண்ணை, ஒரு ஏழை பெண்ணை காமிச்சா அது ரியலிசம். ஆனால் கேமராவில் வந்து அதே சமயத்தில் வேற ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த சமூகத்தில் இவனுக்கு காரணம், இந்த ஏழைக்கு காரணமாக இருக்கிறவன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதின்ற உண்மையை சொல்லும்போது தான் நியூரியலிசம். அதுதான் அதில் பியூட்டியே. வெறுமனே காமிக்கிறது ஒரு விஷயம், சினிமா இல்லை. சினிமா பார்த்தா கண்ணில் பார்க்குறது எல்லாமே அர்த்தம். கண்ணில் பார்க்குறது சினிமா இல்லை, ரியலிசம் இல்லை. அதுக்குள்ளே ஒரு உண்மையை சொல்கிறது தான். நம்ம கண்ணில் டெய்லி பார்க்கும்போது, நம்ம கண்ணில் பார்க்கணும் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அறிவு, நம்முடைய எண்ணத்தின் வழியாக பார்க்கும்போது தான் அந்த உண்மைக்கு வேறு ஒரு உண்மை தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய அது சினிமாவில் மட்டும்தான் அது உணர்த்த முடியும். நீங்கள் கதைகளில் கூட கொண்டு வர முடியாது. அப்போ சினிமா மூலமாக ஒரு உண்மையை ஒரு மனுஷன் உணர்த்த முடியுது தான் வந்து சினிமாவுடைய பலமே. அதுதான் சினிமா. அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உண்மையை, கதை ஒரு உண்மை, இந்த பையனுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கானா வேறு ஒரு உண்மை. அதில் வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் ஹோட்டலுக்கு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஃபன் சாப்பிட போவாங்க. இந்த பையனுக்கு என்ன பிஸா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டு விட்ட காசு இல்லை. இவங்க பிஸாவுக்காக வெயிட் பண்ணும்போது பக்கத்து டேபிள் ஒரு பையன், பணக்கார பையன், இப்படி ஸ்டைலாக நூடுல்ஸ் எடுத்து சாப்பிடுவான். இந்த பையனை ஏக்கத்தோடு பார்ப்பான். அவன் ரொம்ப ஸ்டைலாக சாப்பிடுவான். இதே வயசு தான். அதே 10 வயசில் ஒரு அப்பாவும் பையனும் பயங்கர ரிச்சாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளை தொலைச்சிட்டு பரிதாபமாக இருப்பாங்க. அப்போ அந்த பையனுடைய ஏக்கம் இருக்கும். இந்த மாதிரி யதார்த்தமாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அவலங்களையும் அதே சமயத்தில் அதனுடைய இயக்கத்தையும் எந்த மிகைப்பாடு இல்லாமல் உணர்த்தக்கூடிய சினிமாக்கள் தான் ரியலிஸ்டிக் நியோ ரியலிசம் சினிமாக்கள். அப்படிப்பட்ட நியூரியலிசம் புது அலையாக உருவாக்குனாரு அந்த படத்தை இயக்குன விக்டோரியா டிசிகா. அந்த டிசிகாவால், அந்த படத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு இயக்குநர்கள் வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம சத்யஜித். மற்றபடி அவரை மாதிரியான இந்த மாதிரியான அந்த நியோரியலிசம் படங்கள் வேறு என்னென்ன படங்கள் வந்தது, படம் என்னென்ன முக்கியமான இயக்குநர்கள் வந்தாங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.